Friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் தாங்க Badhusha தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா நல்லா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். ரொம்பவே சிம்பிளாவும் செஞ்சிடலாம். இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ Badhusha செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்க இது வந்து கோதுமை மாவுல கூட செய்யலாம். ஆனா நமக்கு கடையில கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்காது. மைதால செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவோட சர்க்கரை பேக்கிங் பவுடர்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு பால். இது வந்து 1/4 கப்பு வரும். 2 கப் அளவு மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவு பால் சரியாக இருக்கும். இது காய்ச்சின பால்லாம் இல்லை, நார்மல் பால் தான். இதோட ஒரு 3லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நமக்கு மாவுல வந்து இந்த பால், தயிர், நெய் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிடிக்க வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் நான் தண்ணி யூஸ் பண்ணுறேன். இதை தெளித்து விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து இதுக்கு ரொம்ப சாஃப்டாகவோ கெட்டியாகவோ இருக்கக்கூடாது, மீடியம் சைஸாக தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா நமக்கு உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ்லாம் நமக்கு வராது. ஸோ கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து ரெண்டாக புடும்போது உள்ளே பாருங்கள் நல்லா அந்த லேயராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் மாவு வந்து நமக்கு Badhusha கரெக்டாக வரும். இதுதானே கரெக்டான நமக்கு ஸ்டேஜ். இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. மாவு வந்து ரொம்ப தளர்த்தியாக இருந்தால் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது அந்த கிராக்கெல்லாம் இல்லாத சாஃப்டாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற லேயர்ஸ் வராது. இப்போ இதை ஒரு துணி போட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ இங்கே ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கிட்ட ஊறிடுச்சு. மாவு வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு டைம் கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, சின்னதாவோ பெருசாவோ என்ன சைஸில் உங்களுக்கு Badhusha வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸாக தான் உருட்டுறேன். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கையில் ஒரு விரலால் இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டுட்ருங்க. அடியில் போகிற வரையும். அடியில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உளுந்த வடை மாதிரி கூட ஓட்டை போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சைட்லலாம் அந்த விரிசல் கிராக் இருக்க தான் செய்யும். அது வந்து எதுவும் பண்ணாது. இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. நம்ம இது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இன்னும் சைஸ் எக்ஸ்ட்ராவே பெருசாகும். ஸோ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக பிடிச்சிக்கிறேன். இது வந்து நமக்கு மீடியம் சைஸ் Badhusha சைஸ்க்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா Badhushaவும் பிடிச்சாச்சு. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயும் வந்து நமக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் Badhusha வந்து வெந்து வரும் நல்லா. இல்லைன்னா நமக்கு சீக்கிரம் மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாத இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது வேகாத. ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். இது வந்து நல்லா உப்பி மேலே எலும்பி வரணும். அது வரையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி மேலே எலும்பி வந்துடுச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா செவந்து வரணும். அந்தளவு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் Badhusha வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் Badhushaலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இது வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். அப்போ தான் இந்த கலருக்கு நல்லா செவந்து வரும். பாருங்கள் நல்லா அவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீடியம் சைஸாக சின்ன சைஸ் உருண்டையாக தான் பிடிச்சோம். ஆனால் நல்லாவே பெருத்து வந்திருக்கு. இப்போ Badhusha எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இதே போல் எல்லா Badhusha உருண்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ Badhusha ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து போடுறதுக்கு நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் சிரப்பை ஃபஸ்ட்டே பண்ணணும்னா நமக்கு என்ன தான் லெமன் ட்ராப்ஸ் எல்லாமே சேர்த்தாலும் இருக்க இறுகிடும். ஸோ நமக்கு Badhusha சேர்க்கும் போது அந்த மேலே சுகர் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி ஒட்டாது, உள்ளே வந்து இறங்காது. ஸோ அதனால தான் நான் கடைசியாக பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணினீங்கன்னா திருப்பி மறுபடியும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி வரும். கடைசியாக பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே நமக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ பாருங்கள் இங்கே சக்கரை வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நீங்கள் சக்கரை கரைஞ்சதும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கம்பி பதத்தை தாண்டாத இருக்கும். இந்த மாதிரி சர்க்கரையை வந்து நல்லா கையில் தொட்டுட்டு பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி வரணும். இந்த ஒரு சிறு கம்பி மாதிரி வந்தால் போதும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு சர்க்கரை வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு சுகர் சிரப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நல்லா கெட்டியாகாமல் இருக்க கொஞ்சம் ஒரு 5-6 ட்ராப்ஸ் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா பாதுஷா எல்லாத்தையுமே டிப் பண்ணி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இதோட ஒரு ட்ராப் அளவு ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும்போது நமக்கு இன்னும் கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நேச்சுரல் கலரே போதும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சா பாதுஷாவை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 3-4 நிமிஷமாவது நல்லா ஊறணும். அந்த சுகர் சிரப் எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகணும். அந்த 3 நிமிஷம் வரையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்க்காதீங்க, நமக்கு சுகர் சிரப் வந்து ரொம்ப இறங்காது. ஒரு 5-6 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா ஊறி வரும். இப்போ இங்கே ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். மீதி இருக்கிற சுகர் சிரப்பில் நம்மளோட மீதி பாதுஷா எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பாதுஷா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.